வெல்கம் டு மனமும் சுவையும் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் கோகோனட் பால். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட் கோகோனட் பால்ஸ்க்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் சூடானதும் வெல்லம், இது வந்து அரை கப் 125 கிராம், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் வந்து 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பாதாம் 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன் ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து முந்திரி 1 டேபிள் ஸ்பூன், அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ஆறினோடனே இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரிசி மாவு அரை கப், வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் 2 ஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து க்ளூட்டன் ரைஸ் ஃப்ளார் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதையவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ ரைஸ் ஃப்ளார் தான். அவ்வளோதான், நம்மளோட பால் ரெடி. நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி 3ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பிங்க், எல்லோ, ஆரஞ்சு, இது மாதிரி 3 கலர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கோங்க. வந்து மாவை தட்டிக்கலாம் நல்லா. செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ரவுண்டாக பால் பண்ணிக்கோங்க. இதை அவ்வளோதான். இந்த மாதிரி பாலாக ரவுண்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கலர் பால்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பால்ஸை இப்போ சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் போல் ஆகும். இது மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி புது புது டிஷ்ஷஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட பால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த சூடான பாலை ஏற்கனவே திருவி வச்சுருக்க தேங்காய் திருவல்ல உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் தேங்காயில் உருட்டி பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ட்ரை ஃப்ரூட் கோகோனட் பால்ஸ் ரெடி. வாவ், நம்மளோட சூப்பரான ட்ரை ஃப்ரூட் கோகோனட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இதில் ட்ரை ஃப்ரூட் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.